எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லே உமன் வந்து இறந்துருக்காங்க. அதாவது மேல் கேப்டிவ் எலிஃபண்ட்னால அப்படிங்கிறது வந்து நியூஸ் வந்திருக்கு. இது வந்து மடிக்கேரி அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து டூரிஸ்ட்டாக வந்து போயிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்து. வந்து கொடகு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு கேம்பில் இருக்கிற அந்த எலிஃபண்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை அட்டாக் பண்ணிக்கும் போது இந்த அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு. மண்டே அன்னைக்கு நடந்திருக்கு. எலிஃபண்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்று அட்டாக் பண்ணும்போது ஒரு எலிஃபண்ட் அட்டாக் பண்ணும்போது இன்னொன்று வந்து அவாய்ட் பண்ணி போகும்போது தெரியாமல் அந்த எலிஃபண்ட்டோட அந்த காலுக்கு நடுவில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ வந்து அவங்க விழுந்துருச்சு அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேம்பில் வந்து டூரிஸ்டெல்லாம் போய் உள்ள அலோடு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அதை வந்து டச் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்க்ரப் பண்ணுறது, குளிச்சு விடுறது, அதெல்லாம் ஃபீட் பண்ணுறது எலிஃபண்ட் அதெல்லாம் அங்கே அலோடு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. விக்டிம் பேர் வந்து ஜின்சோ அப்படின்னு சொல்லி அவங்க வயசு வந்து 33. அவங்க ஹஸ்பண்ட் ஜோயல் அப்படின்னு அவர் என்ஜினியராக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸில் ஒரு டாட்டர் ஜெர்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து மைனர் இன்ஜுரிஸோடு வந்து தப்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து காலையில் ஒரு 11:15 அந்த டைமில் வந்து அந்த விசிட்டர்ஸ்லாம் பாத்திங் அந்த ஜம்பூஸ்க்கு பண்ணும்போது காவேரி ரிவர் இந்த கேம்பில் இது நடந்திருக்கு. விக்டிமும் அவங்களுடைய கூட வந்தவங்க ஃபேமிலி வந்து நிறைய பேர் அங்கே கூட பக்கத்துலேயே எல்லாம் இருந்திருக்காங்க. 35 இயர் ஓல்டு எலிஃபண்ட் மார்த்தண்டா அப்படிங்கிறது கூட வந்து இந்த ஷாலோ வாட்டரில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்ப்ளாஷும் பண்ணியிருக்கு அந்த ஜம்பு. அது வந்து டிசாஸ்டராக மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் இன்ஜுரிஸ் எல்லாம் ஆயிருக்கு அந்த இதில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு யானை வந்து அந்த மார்த்தாண்டா அட்டாக் பண்ணிச்சுல்ல, இன்னும் ஒன்று வந்து டஸ்க் இருக்கிறது, இன்னொன்று வந்து மேலு, அதுக்கு வந்து டஸ்க் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சடனாக வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து அக்ரஸிவ் ஆகி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே நிறைய டூரிஸ்ட் வந்து சேஃப்டிக்காக எல்லாம் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து ஜின்சு அவங்க இந்த விக்டிம் வந்து அந்த மார்த்தண்டாவுடைய அந்த காலுக்கிட்ட வந்து ஃப்ரண்ட்டு கால்கிட்ட அப்படியே மாட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படி திரும்பி வந்து சார்ஜ் பண்ணும்போது மார்த்தண்டாவை எப்படியோ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணி போயிடலான்னு போகும்போது அது வந்து பேலன்ஸ் வந்து அது இதாகி என்ன ஆயிடுச்சுன்னா ஜின்சு மேலே போய் விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபுல்லாக வந்து அவங்க மேலே விழுந்த உடனே அது என்ன ஆயிருக்குன்னா சிவியராக அவங்களுக்கு அந்த ஜின்சுவுக்கு வந்து ஹெட் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. ஆன் த வேல வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டாக் பண்ண கஞ்சன் அப்படிங்கிற அந்த எலிஃபண்ட் வந்து அந்த இதில் 2024 ஃபெஸ்டிவல் மைசூரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அந்த டைம்லலாம் வந்து ஹேண்ட்லர்ஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு டேமேஜும் ஆகலை அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான டூரிஸ்ட்டு அங்கே வந்து இருந்திருக்காங்க அந்த டைமில். அந்த கேம்பில் அந்த இன்சிடெண்ட் ஆகும்போது 10 மினிட்ஸ் வரைக்கும் அந்த எலிஃபண்ட் ஹேண்ட்லர்ஸ் வந்து அதை சிச்சுவேஷனை நார்மலுக்கு கொண்டு வரத்துக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. டூரிஸ்டெல்லாம் வந்து இப்போ அகற்றப்பட்ட உடனே இந்த சேஃப்டிக்காக இந்த கேம்ப் வந்து 2 டேஸ்க்கு மூடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்சிடெண்ட் வந்து ஒரு சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட் அந்த இதை வந்து கவனத்துக்கு எல்லாருக்கும் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவோட வைல்ட் லைஃப் டூரிசம் சென்டர்ஸு கேம்ப் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மக்கள் நிறைய வர இடம் இந்த சென்டர் இந்த கேம்ப்பு அப்படிங்கிறதும் இங்கே சொல்லியிருக்காங்க. சீனியர் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த எலிஃபண்ட் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணலை டூரிஸ்ட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 அட்டாக் பண்ணதில் ஒன்று கீழே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்ததுனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெப்யூட்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் மடிக்கேரியா அது வந்து அபிஷேக் அப்படிங்கிறவர் என்ன சொல்லி அந்த கேம்புக்கு உடனே வந்து பார்த்துருக்காரு. அந்த டெத்துக்கு இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் காம்பன்சேஷன் அந்த ஜீன்ஸு இறந்துருக்காங்கல்ல அவங்களுடைய ஃபேமிலிக்கு 20 lakh அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த விக்டிமோட ஃபேமிலி அவங்களுடைய ஐஸை வந்து லோக்கல் அந்த குஷால் நகர் ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
இப்போது சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறனால எல்லாம் குழந்தைங்களுக்குலாம் லீவ் இருக்குங்கிறதுனால எல்லாம் அவங்கவுங்க வந்து ஹாலிடேஸ்க்கு வந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் போயிருக்காங்க. பாவம் போன இடத்துல இந்த மாதிரி ஒரு துர்மரணம் ஆகியிருக்கு. அதனால் வந்து அந்த ஐஸை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இறந்ததுக்கு அப்புறம் அது நல்லா இருக்குங்கிறதுனால அதை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா தான் இருக்குது. அவங்க வந்து அந்த ஹேண்ட்லர்ஸ் எல்லாம் வந்து கூட இருந்துமே அவங்க வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அக்ரஷன் எதனால் சடனாக அந்த இதுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறது என்ன ஏதுங்கிறது தெரியல. இறந்த அந்த ஜின்ஸோ அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிக்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.